Welcome and welcome to Cook with Martina. இன்னைக்கு ஸ்டியூ ரொம்ப ஈஸியா ரொம்ப ஃபாஸ்டா நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் இப்ப சேர்த்திருக்கேன். மூணு பட்டை 3 ஏலக்காய் கொஞ்சம் பெப்பர்கார்ன்ஸ். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். அதுதான் இப்ப சேர்த்திருக்கேங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 4 to 5 பச்சை மிளகாவை நான் பாதியா வெட்டி போட்டிருக்கேங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளியை நல்லா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. இந்த ஸ்டியூ செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மசாலாஸ் எல்லாம் தேவையே படாது. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ இது 3 தான் நான் சேர்த்திருக்கேன். பட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் சேர்த்தணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா சேர்த்திக்கலாங்க. ரொம்ப குயிக்கா நீங்க இந்த டிஷ்ஷை பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியா இருக்கும் அண்ட் அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. 1 லிட்டர் தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டியூவை நம்ம எது கூட எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சப்பாத்தி, நான், இடியாப்பம், இட்லி சூப்பரா இருக்கும். இப்போ லிட க்ளோஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேக விடலாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூப்பரா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காவை தான் நம்ம சேர்த்துக்க போறோம். நான் நல்லா அரைச்சு வச்சிருக்கேங்க. அதை இப்ப சேர்த்துக்கலாம். இந்த பியூட்டிஃபுல்லான டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிற நேரத்தில் என்னடா தேங்காய் இல்லையே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணியை எடுத்து ஊற்றி கரைச்சிக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குழம்பு நல்லா திக்காயிடும். கிரேவி சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸுக்கு மட்டும் குக் பண்ண விடலாம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு அண்ட் இட் ஸ்மெல்ஸ் ஹெவன்லி. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வெஜிடபிள் ஸ்டியூ ரெடியோ ரெடி.